மனோஜும் ரோகிணியும் வந்து கார் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இரு முத்து வந்து எப்படி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னான், நம்மளும் சொல்லுவோம் அப்படின்ட்டு கீழேருந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. டேய் நிஜமாவாடா, என்னப்பா அந்த பணத்தை தூக்கிட்டு ஓடின மாதிரி எதையாவது தூக்கிட்டு ஓடிட்டானா அப்படின்னு முத்து கிண்டல் பண்ணுறாரு. டேய் இவனுக்கு பொறாம, கீழே எல்லோரும் வாங்க, மனோஜ் ரோகிணி வந்துட்டுருக்காங்கன்னு வேகமாக வந்து முத்துவோட அம்மா வந்து ஆராத்தி எடுத்துகிட்டு கீழே வராங்க. எல்லோரும் கீழே வராங்க, சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ மனோஜ் வந்து சொல்கிறாரு, டேய் நான் கார் வாங்கியிருக்கிறேன்டா அப்படின்னா. டேய் இந்த காரை எதுக்குடா வாங்கினா, காரு ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்கேடா அப்படின்னது. ரவி சொல்கிறாரு, நீ வந்து முத்து காரை பற்றி தெரியுமில்ல, கூப்பிட்டு போய் வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு. இவன் தான் கௌரவம் பார்க்கணுன்னு ஆச்சுடா, என்னை கூப்பிட்டு எப்படி போய் வாங்க. ரோஹிணி நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல, கார் பாருங்கள் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது, இப்படி எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவனுக்கு பொறாம, அதெல்லாம் சரியாக தான் பார்த்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா. இல்லைம்மா நல்லதுக்கு தான் சொல்கிறான் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். ரோஹிணிக்கு இப்போ என்னடா பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ரவி கேட்குறாரு. இன்னும் எதுன்னு முடிவு பண்ணல, இன்னும் பாருப்பா எதுன்னே முடிவு பண்ணல, காரை வாங்கிட்டு வந்துட்டான் பாருப்பா அப்படின்னு. சரி எதுனாலும் நன்மைக்கே நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு அவங்க அப்பா வாழ்த்துறாரு. ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் வந்து முத்துவோட அம்மா வந்து ஆராத்தி சந்தோஷமாக எடுக்கிறாங்க. கார் வாங்கிட்டீங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கு நிறைய செலவுகள் இருக்குது, நல்லா நீட்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லாருமே வந்து அறிவுரை சொல்கிறாரு. அப்போ ரவியும் மனோஜும் வந்து ட்ரீட் கேட்குறாங்க. அப்போது வேகமாக வந்துட்டு இவ்வளோ தாண்டா காசு இருந்துச்சு, இதான் வாங்கிட்டு வர முடிஞ்சுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் உட்காந்து எல்லோரும் பேசுகிறாங்க. முத்து நான் இன்றைக்கி குடிக்கலடா அப்படின்னு. டே வாடா குடிடான்னு. எனக்கெலாம் இன்றைக்கி வேண்டாண்டா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி முத்து குடிக்க மாட்டேங்கிறாரு. மனோஜும் ரவியும் குடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. அப்போ வந்து எப்படியோ அவகிட்ட இருந்து காசு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எவகிட்ட இருந்தா காசு வந்துச்சு அப்படின்னு முத்து கேட்குறாரு. பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு மனோஜ். என்னடா உண்மையை உளறிட்டப்போ அப்படின்னு. இல்லை ரோஹிணியோட அப்பா கிட்ட இருந்து அவங்க சொந்தக்காரங்க பணம் அனுப்பி விட்ருக்காங்கல்ல, அதை சொன்னேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. உடனே ரோஹிணி முத்து எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. கீழே ரோஹிணியும் முத்து மீனா ஸ்ருதி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க காஃபி குடிச்சிக்கிட்டே. அப்போ வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்கன்னா, நீங்கள் ஏன் டப்பிங் ஸ்டூடியோ வைக்கக்கூடாது அப்படின்லாம் ஸ்ருதி சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஒரு பெரிய பொக்கே ஷாப் மாதிரி ஆரம்பிங்க, எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லாதீங்க, எங்களுக்கு செட் ஆகுற மாதிரி ஏதாவது யோசித்து சொல்லுங்கள் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் ஏன் பார்லர் வச்சுருந்தீங்களா, அதை மாதிரி இன்னொரு பார்லர் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னது. அது வந்து மனோஜுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரோஹிணி. சரி ஏன் இன்னும் மனோஜ் கீழே வரல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோன் பண்ணுவாங்க. என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மனோஜ் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ ஸ்ருதியும் ஃபோன் பண்ணிடுறாங்க ரவிக்கு. முத்து வந்து எப்படி குடிச்சிட்டு அங்கே ஆடிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு ரோஹிணி நக்கலாக ஸ்ருதிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மீனா அவரெல்லாம் குடிக்க மாட்டார், எனக்கு நல்லா தெரியும், என் மனசுக்கு தெரியுதுன்னு. அது உங்களோடது, ஆனால் முத்து அப்படி இல்லை, அவர் தான் அங்கே ரொம்ப சண்டை போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பார், 2 பேரும் சேர்ந்து கூட்டு வருவாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க ரோஹிணி. ஸ்ருதி வந்து அமைதியாக தான் இருக்கிறாங்க. மீனாவுக்கு வருத்தம். அப்புறம் பார்த்தா மேலே மனோஜ் ஓரியாட்டம் கட்டிட்டு இங்கிட்டு ஆடிட்டு வராரு. கீழே பார்த்து இறக்கிட்டு வராங்க. பயங்கரமாக பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. யாருன்னு பார்த்தா மனோஜ் குடிச்சிட்டு கீழே கூட்டிகிட்டு வர்றாங்க. ரோஹிணிக்கு மூஞ்சே இருக்காது. என்ன மனோஜ் பண்ணி வச்சுருக்கிற, நீ தான் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிறியா அப்படின்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஆமாம் இன்றைக்கி சந்தோஷத்தில் இருந்தேன்ல ரோஹிணி, அதனால் நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க. ராகினி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. உடனே பார்லருமா நைட்டு போய் தூங்க வைங்க, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சரின்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க. டைனிங் டேபிளெலாம் உட்காந்து முத்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. நீ வா ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. ரவியை வந்து ஸ்ருதி நீ ஆட்டம் கட்டாமல் வந்தியே வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. 2 பேரும் அவங்கவுங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. முத்து வந்து நான் குடிக்கல பார்த்தியா அப்படின்னு மீனா கிட்ட சொல்கிறாரு. மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் எபிசோடில் போட்டிருக்கிறாங்க, மனோஜும் ரோஹிணியும் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டால் ஏதோ மணி வந்து ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ரோஹிணிக்கும் முத்துவோட அம்மாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். மனோஜ் வந்து அந்த டேபிளில் காற்றுல 2 ஃபேன் வச்சுக்கிட்டு பயங்கரமாக ஹாப்பியில் உட்காந்துருக்கிறாரு. இப்படி தாங்க ப்ரோமோ போட்டிருக்காங்க.